حينما حل البلاء جئت إليك ذليلا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் முக்கிய தூதர்களில் ஒருவராவார். குரானில் கூறப்பட்டுள்ளபடி அவரது வரலாறு. அற்புதமான பிறப்பு. மரியம் அலைஹிவஸல்லம் என்ற தூய்மையான பெண்ணிற்கு தந்தையின்றி அல்லாஹ்வின் கட்டளையால் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் பிறந்தார். ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் என்ற வானவர் மூலம் இப்பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. தொட்டிலில் பேசியது. மரியம் அலைஹிவஸல்லம் அவர்கள் குழந்தையுடன் தன் மக்களிடம் வந்தபோது அவர்கள் அவரை தவறாக பேசினார். அப்போது தொட்டிலில் இருந்த ஈசா அலைஹிவஸல்லம் பேசி தான் அல்லாஹ்வின் அடியான் என்றும் தனக்கு வேதம் இஞ்சில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறி தன் தாயை உண்மைப்படுத்தினார். செய்த அற்புதங்கள். அல்லாஹ்வின் அனுமதியுடன் அவர் பல அற்புதங்களை செய்தார். களிமண்ணால் பறவையை செய்து அதில் ஊத அது உயிருடன் பறந்தது. பிறவி குடர்களுக்கும் வெண்குஷ்டம் நோய் உடையவர்களுக்கும் சுகமளித்தார். இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். போதனை. அவர் பனி இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பப்பட்டார். என்னை வணங்காதீர்கள், எனக்கும் உங்களுக்கும் இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று போதித்தார். வானிற்கு உயர்த்தப்பட்ட. யூதர்கள் அவரை கொல்ல சதி செய்தபோது அல்லாஹ் அவரை உயிருடன் வானத்திற்கு உயர்த்தி கொண்டான். அவர் சிலுவையிலோ அறையப்படவோ அல்லது கொல்லப்படவோ இல்லை என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. மீண்டும் வருதல். உலகம் அழியும் இறுதி காலத்திற்கு முன்னால் கியாமத் நாள் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் மீண்டும் பூமிக்கு இறங்கி வந்து தஜ்ஜாலை அழித்து நீதியை நிலைநாட்டுவார் என்று இஸ்லாமிய தகவல்கள் கூறப்படுகிறது.